குளித்துறை பாபுபலி பொருட்காட்சிக்கு செல்லும் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தின் அழகிய காட்சி பலிதர்ப்பணம் நடக்கும் இடம். அதனருகே ஒரு நர்சரி உள்ளது. இங்கே சில பொம்மை கடைகள் உள்ளது. பொம்மை முதலாளியிடம் கேட்போம், பொம்மை என்ன விலை என்று. முதலாளி வணக்கம். முதலாளி, இந்த பொம்மைகள் என்ன விலை? 100 ரூபாயா? இது 100 ரூபாய் கொடுத்தா எப்படி கட்டுப்படியா உங்களுக்கு? பெருசாக இருக்குது, பார்த்தா ஒரு 200-300 ரூபா விற்கிற மாதிரியே இருக்குது. 100 ரூபாய் கொடுத்தீங்களா? சரி, நீங்கள் மொத்தமாக எடுத்து மொத்த வியாபாரம் மாதிரி பண்ணுது. அதிக லாபம் பார்க்காம மக்களுக்கு நன்மைக்காக நிறைய ஆட்கள் வரும் இல்லையா? சரி, இது வந்து திருவிழா கடைகளுக்கு எல்லாம் போவீங்க இல்லையா? நிறைய இடங்களுக்கு போவீங்க. திருவட்டாரில் கடை இருக்கு. அப்போ எப்போ வந்தாலும் திருவட்டாரில் வந்து வாங்கலாம் இல்லையா? உங்க கடை பேர் என்ன? ஆர்ஆர்எம் அப்படி இருக்கு. திருவட்டார் ஆற்று பக்கம், ஆற்றுக்கு அந்த சைடு கழுவந்திட்ட. சரி சரி சரி. அப்போ எந்த பொம்மை எடுத்தாலும் 100 ரூபாயா? நல்ல ஸ்பாஞ்சா இருக்கு. இதுக்கு உள்ள என்ன இருக்கு? பஞ்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஓ, பஞ்சு அடைச்சு வச்சிருக்கு. இது வந்து நமக்கு பிள்ளைகளுக்கு விளையாட மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? ஏதாவது பொருள் வைக்கலாம். ஓ, அதுக்கும் யூஸ் பண்ணலாமா? திறந்தா உள்ளால பஞ்சு இருக்குமா? பஞ்சு வேண்டாம், அவங்களுக்கு தேவைக்கு என்ன வேணாலும் அடைச்சு எடுக்கலாம், பார்க்கலாமா அது? ஓஹோ, நல்ல பஞ்சியா இருக்கு. 100 ரூபா தானே? பஞ்சு வேணா, இலவம் பஞ்சு அவங்க வேணா வச்சு அடைக்கலாம் இல்லையா? ஆமா, நம்மளுக்கு அது வச்சா இதை விட கட்டுப்படியாகாது. வரும்பளே 90 ரூபாய்க்கு மேல வருது. ஒன்னு விட்டா ஒரு 5 ரூபா கிடைக்கும். செலவு போக தான் கிடைக்கும். சின்ன பொம்மை எல்லாம் போகும்போது அது கொஞ்சம் கட்டுப்படியாகும் இல்லையா? எல்லாமே இது போட்டு எங்களுக்கு நஷ்டம் இல்லையா? சரி சரி. இப்போ உங்க வீடு திருவட்டார் தான்? சரி சரி. இப்போ பொம்மைகள் நிறைய பொம்மை இருக்கு. எல்லா அனிமல்ஸுமே வரும். இந்த இதில் அதிகமாக போகக்கூடிய எந்த பொம்மை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். எல்லா பொம்மையுமே போவாங்க. ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை எல்லா அனிமல்ஸுமே எடுத்துக்காட்டு. அது எடுத்துக்காட்டு வேணும். அந்த ஒன்னோட இந்த உடம்பு போகும். ஓ, எடுத்துக்காட்டும். இதுன்னு பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கவும் யூஸ் ஆகும். அது அப்படியே கிடக்கும். வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஓ, கழுவி போடலாம் இல்லையா? ஆமா, கழுவி போடலாம். சரி. அழகான புலிக்குட்டி. என்ன இது? குதிரையா? இது என்ன குதிரையா? ஒட்டகம். ஒட்டகம். ஓ, பாலைவன ஒட்டகம். இது பெரிய ஒட்டகம். முயல். ஓ, மீன் இருக்கு. மீன், கோழி, வேற முயல், ஆமை இருக்கு. ஆமை. ஓ, அணில். ஓ, இதெல்லாம் சவுண்ட் வரும். இந்த மாதிரி போடும்போது இதெல்லாம் சவுண்ட் வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு சவுண்ட் கேக்குற மாதிரி. ஓ, ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? சரி சரி. இந்த பக்கம் பச்சைக்கிளி. ஓ, பச்சைக்கிளி இருக்கு. எல்லாமே டாய்ஸ் இருக்கு. ஓ, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு தான் இருக்கு. ஓ, எல்லாம் 100 ரூபா தான். எல்லாம் ஒரே விலை தான். ஆமா, ஒரே விலை. 100 ரூபான்னு போட்டாதான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். குறைச்சு கொடுக்குமா ஆட்கள் வரும் இல்லையா? சரி சரி. ரேட்டை கூட்டி வச்சுட்டே இருக்கிறத விட குறைச்சு கொடுத்து அதிகமா விற்கலாம். பிசினஸ் நடக்கும். சரி சரி. உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே.